சிவராத்திரி அன்னைக்கு நீங்க என்ன விஷயங்கள் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவபெருமானோட முழு அருளும், ஆற்றலும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு நாள நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது உங்க லைஃப்க்கான ஒரு கிக் ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னே சொல்லலாம். நெறைய பேட் எனர்ஜீஸ நீங்க கிளென்ஸ் பண்றதாகட்டும், இல்ல வரக்கூடிய ஒரு முழு வருடத்துக்குமான ஒரு நல்ல எனர்ஜிய ஏத்துக்கிறதுக்குமான ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது. இந்த நாள்ல உங்களுக்கு முழுமையா முழு இரவும் கண் விழிக்க முடியல அப்படின்னாலும், இல்ல கோயிலுக்கு போய் எங்களால முழு இரவு ஃபுல் பூஜையிலயும் கலந்துக்க முடியல அப்படின்னாலும், அதுக்காக வருத்தப்பட தேவையில்ல. நீங்க ஆத்மார்த்தமா 1 ஹவர் பூஜை பண்ணீங்கன்னா அப்படின்னாலுமே கூட உங்களால அந்த சிவபெருமானோட அருள பெற்றுக்க முடியும். நீங்க வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய சில முறைகள சொல்றேன். அன்னைக்கு நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 12:00 வரைக்குமாவது முழிச்சிருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இது. ஒரு 12 மணி அளவுக்கு வரைக்குமாவது நீங்க முழிச்சிருக்க முடியும் அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க ஒரு 11 டூ 12 அந்த மாரி ஒரு டைம்ல நீங்க ஆத்மார்த்தமா சிவபெருமானுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பூஜைய செய்யுங்க. ஆ ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணி வச்சுக்கிட்டு, வில்வ இலைகள் இருந்தா அதில போட்டு வச்சுட்டு, நான் சொல்ற இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. இது வந்து திருநீலகண்டம் அப்படின்ற மந்திரம். இந்த மந்திரத்தோட ஓம் நமச்சிவாய இந்த மந்திரமும் சேர்த்து நீங்க 108 முறை சொல்லிட்டு, அந்த தண்ணியிலேயே அந்த வில்வ இலைகள போட்டு வச்சுடுங்க. நீங்க அதுக்கப்புறமே கூட நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க ஃபர்ஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு, இந்த வில்வ இலைகளையும் சாப்பிட்டுட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு அபரிமிதமான அளவுக்கு ஒரு கர்மா கிளென்சிங் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேற்கொண்டு நெறைய உங்களுக்கு அபண்டன்ஸ் உங்க லைஃப்ல கிடைக்கிறதுக்கும், உங்க பண தடைகள்லாம் உடையறதுக்குமான ஒரு வாய்ப்பா இந்த விஷயம் அமையும். உங்களுக்கு சிவபெருமானோட அருளும் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க.